நம்ம ஒண்ணு நெனச்சு போனா, ஆனா வாங்குறது வேறயா இருக்குது. லாஸ்ட் டைமா பர்ச்சேஸ்ல வந்து பாப்பாக்கு ஸ்டேஷனரி ஐட்டம் எதுவுமே வாங்காம விட்டாச்சு. அதனால சரி இன்னைக்கு வாங்கலான்ட்டு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். பாப்பாவே அவளுக்கு புடிச்ச பாக்ஸ் இருக்குதான்னு தேடி பார்த்தா. ஆனா எனக்கு எதுவுமே பிடிக்கல. பத்தாததுக்கு ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்தது. சரி இங்க இல்லாம நம்ம ஹோல்சேல் கடையில நம்ம கடைக்கு வாங்குற ஹோல்சேல் கடை ஒண்ணு இருக்குது. அங்க போய் வாங்கிரலாம் அப்படின்ட்டு இங்க வேற ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா 10 வேலை எரேசர் வந்து டிசைனா இருந்தது. சூப்பர் சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படியே சரி அதுல ஒரு 3 அன்னத்தை எடுத்துட்டு அங்கேயும் வந்துட்டு நம்ம அரிசி பையன் நம்மளுக்கு வேலை வச்சுட்டான். எல்லாத்தையும் இழுத்து கொட்டி கார் எரேசர் இருக்கிறத எடுத்து கார் ஓட்டி அப்படி இப்படின்னு ரொம்ப சேட்டை பண்ணிட்டாரு. சரி அங்க இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு அங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இந்த பபுள்ஸ் இருந்தது. அந்த பபுள்ஸ் எடுத்து நம்ம அவங்களுக்கு மேல விளையாட ஆரம்பிச்சாச்சு. அங்கேயே அப்படியே நம்ம ஹோல்சேல் கடையில் வந்துட்டு நம்ம கவரிங் அடிக்கும் தேவையான கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொருள் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவும் ஒரு பபுள்ஸ் எடுத்துட்டு எனக்கு இதான் வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சி அவ ஒண்ணு தூக்கி வச்சுட்டு இருந்தா. சரி அவளுக்கும் அதே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்ல மழை. அப்புறம் கையில வச்சிருந்த காசெல்லாம் ஏடிஎம்ல போட்டுட்டு அடுத்தது எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா வசந்தன் கோ. ஆக்சுவலா கிளம்புனதே இங்க ஆர்வோ வாங்கலான்ட்டு வந்திருந்தோம். ஆனா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா சொன்னனால சரி வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தா வீட்டுல ஓடிட்டு இருந்த டிவியை வந்துட்டு கடையில தூக்கி கொண்டு போய் வச்சாச்சு. கடையில ஓடிட்டு இருந்த டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்றனால அதனால வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கியே ஆகணும்ட்டு மாலு ஒத்த கால்ல நின்று வாங்கியாச்சு. சரி நாளைக்கு டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெருசா எதுவும் வீட்டுல இன்னைக்கு காலையிலேயே சமைச்சிட்டனால வெளியில சாப்பிட வேண்டான்ட்டு டிசைட் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பியாச்சு. வந்துட்டு இருக்கும்போது ரயில்வே கேட் போட்டாங்க. சரின்னு அங்க நின்று அப்படியே ட்ரெயினை வழி அனுப்பிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் அலப்பற தாங்க முடியல. ஷோரூம்ல வச்சு பயங்கரமா என்னையே அழுக வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டாங்க. வீட்டுல வந்துட்டு